ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கீரை அதே மாதிரி பீர்க்கங்காய் கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்து ஒரு கடையில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். பச்சை மிளகா கொஞ்சம் காஞ்ச மிளகா கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், இல்லை காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பம். கூட சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன், நல்லாயிருக்கும் கடையிலுக்கு அப்படின்ட்டு. அதோட 3 தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இது எல்லாமே நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த கீரை கடையில் வந்து களிக்கும் நல்லா இருக்கும், அதே மாதிரி சூடான சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், எப்படியாவது அவங்கவுங்க விருப்பம். இப்போது அதுக்கு இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தாங்க சேர்த்திருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா நல்லா வதங்கிடும் தக்காளி எல்லாமே. இப்போது கத்திரிக்காயும் பீர்க்கங்காயும் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் உள்ளே சேர்த்துடலாம். கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் போட்டிருக்கிறேங்க. பீர்க்கங்காய் வந்து ஒரு மீடியம் சைஸு பீர்க்கங்காய் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி கழுவிட்டு சேர்த்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி கீரை கடையில் வந்து எங்கள் ஊர் சைடு செய்வாங்கங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காயெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான், கத்திரிக்காய் வதங்கிச்சு பாருங்கள். இப்போது நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கிற கீரை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு கட்டு சிறுகீரை, ஒரு கட்டு அரைக்கீரை, ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்குறேங்க. எல்லாமே சேர்த்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி கழுவிட்டு ஒரு 3-4 வாட்டி கழுவி வச்சுருக்குறேங்க. இதுவும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி காயும் கீரையும் நல்லா எல்லாமே ஒன்றா சேர்த்து கீரை கடையில் செஞ்சோன்னா சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வதங்கிச்சு. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி, கீரை காய் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றினா போதுங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் திட்டமாக ஊற்றிருக்கிறேன். நான் வந்து தண்ணி வேகட்டங்க. கொஞ்சம் வெந்த பிறகு இதுக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா சரியாக இருக்குங்க புளி வந்து. வேகட்டும் பார்க்கலாம். கீரை வெந்துடுச்சு. நான் வந்து சட்டியில் போட்டு தாங்க கடையிறேன். இது கடைஞ்சி வச்சுட்டு இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 5-6 பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கலாம். பூண்டு முதல்ல வெங்காயம் போடும்போது கூட சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா பின்னாடியும் போட்டுக்கலாம் தாளிப்பில். இதை விட தாளிப்பு வடகம் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் வறுபட்டதுமே இப்போது நம்ம கடைஞ்சி வச்ச கீரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக சூடான போதுங்க, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விடாமல் கொஞ்சம் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடான போதுங்க.
இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.